Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸ்டாண்டர்ட் 8th யூனிட் 22. ஓகே, இந்த லெசன் ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சாரி, ஆன்லைன் கிளாஸஸ் அதுலலாம் எடுத்து முடிச்சாச்சு, பட் இதில் கொஞ்சம் எடுக்க லேட் ஆகுது. சாரி. இதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். Okay, so 1 marks textbook exercises. First one, choose the best answer. The plants found in a particular area are known as endemic. Endemic அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த பிளான்ஸ் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அதுதான் வந்து எண்டமிக் ஸ்பீஷீஸ் ஆர் எண்டமிக் பிளான்ஸ். ஸோ எண்டமிக் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ரீஜியனில் மட்டும் ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் எண்டமிக். ஓகே, நெக்ஸ்ட் deforestation. செகண்ட் கொஷின், deforestation மீன்ஸ் இதில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ none of these. ஆக்சுவல் மீனிங் என்ன deforestationக்கு? deforestation மீன்ஸ் கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ். அதுதான் வந்து ஒரிஜினல் மீனிங். பட் இங்கே cleaning of forest, to grow plants, to look after plants, இது மூணுமே சம்மந்தமே இல்லை. ஸோ none of these. தேர்ட் ஒன், the red data book gives a list of இங்கேயும் none of these தான். எண்டமிக் ஸ்பீஷீஸ், எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ், நேச்சுரல் ஸ்பீஷீஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அது வந்து ஆஃப் பிளான்ட்ஸ், எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ் அதுதான் அதில் வந்து இருக்கும். லைக் அதோட ஹேபிட்டேட் அந்த மாதிரி தான், அது சம்மந்தமாக தான் அது வந்து கொடுக்கும். லைக் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், அதோட ஹேபிட்டேட் அண்ட் அதோட லைவ்லிஹுட் எப்படி இருக்குது, அதுதான் வந்து ரெட் டேட்டா புக்கில் வந்து இருக்கும். லைக் பிளான்ட்ஸ் இது வந்து என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸ் பற்றி, அனிமல்ஸ் பற்றி, அண்ட் ஈவன் ஃபங்கை அதெல்லாம் பற்றி கூட இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் இஸ் ஆன்சைட் கன்சர்வேஷன். ஸோ 2 டைப் ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் இருக்குது. இன்சிட்டிவ் ஒன்று இருக்குது, இன்னொன்று எக்ஸிட்டிவ் இருக்குது. ஸோ இன்சிட்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸ் இல்லை ஒரு அனிமல் ஸ்பீஷீஸ், ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதோட ஓன் ஹேபிட்டட் அப்படின்னா அது வாழ்கிற அதே சூழலில் வச்சு அதை கன்சர்வ் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது அது. ஸோ அது பேர் தான் வந்து இன்சிட்டிவ். ஆனால் எக்ஸிட்டிவ் அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸோட ஹேபிட்டட் இல்லாமல் வேறு எங்கேயோ கொண்டு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறது. அதாவது அந்த இனம் அழிஞ்சிட்டு வரலாம், ஸோ அதனால அதை தனியாக கொண்டு வந்து அதை பத்திரமா அந்த ஸ்பீஷீஸை கன்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஜூஸ் வந்து இப்போது எலிஃபெண்ட்னா ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் ஜூவில் வச்சுருப்பாங்க. அதோட ஒரிஜினல் ஹேபிட்டட் ஜூ இல்லை, பட் சம் அதர் ஃபாரஸ்ட் அதை வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ஒரிஜினல் ஹேபிட்டட் இல்லை, அது பேர் தான் எக்ஸிட்டிவ். ஒரே நேஷ்னல் பார்க்ஸ் அதெல்லாம் வந்து இன்சிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த இயர் 1972. Fill in the blanks. WWF stands for World Wildlife Fund. WWF, World Wildlife Fund. Next question, the animal found in a particular area is known as endemic species. மேலே தான் 1 markல பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே அந்த ஸ்பீஷீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் endemic species. ஸோ தேர்ட் ஒன், ரெட் டேட்டா புக் இஸ் மெயின்டைன்டு பை. ரெட் டேட்டா புக் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறா? ஐயூசிஎன் தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஐயூசிஎனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். நீல்கிரியில் தான் முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. ஃபிஃப்த் ஒன், March 3 is observed as World Wildlife Day. இது வந்து பாக்ஸில் மேலே போட்டிருப்பாங்க கண்டென்ட்டில், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ் தான். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், கிர் நேஷ்னல் பார்க். கிர் நேஷ்னல் பார்க் அப்படின்னாவே அது எதுக்கு ஃபேமஸ்? லயன்ஸ்க்கு தான் ஃபேமஸ்.
ஸோ கிர் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கிர் நேஷ்னல் பார்க் குஜராத். ஓகே, இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜிஜி அண்ட் குஜராத். ஓகே, நெக்ஸ்ட் சுந்தர்பன்ஸ் அப்படின்னாவே சுந்தர்பன் நேஷ்னல் பார்க். சுந்தர்பன்ஸ்னாவே எங்கே இருக்கும்? வெஸ்ட் பெங்காலில் தான் சுந்தர்பன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வெஸ்ட் பெங்கால். இதுவும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு. இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் தமிழ்நாடு. கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தரகாண்ட். இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கார்பெட் நேஷ்னல் பார்க் உருவான கதை கூட தெரியும்னு நினைக்கிறேன். கார்பெட் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து இந்த கார்பெட் நேஷ்னல் பார்க்கை வந்து உருவாக்குனார். கொஞ்சமாக அவர் வந்து ஒரு ஃபாரினர். அவர் தான் வந்து நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் பார்க்கே உருவாக்குனார். நெக்ஸ்ட் கன்ஹா நேஷ்னல் பார்க் இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் குளோபல் வார்மிங்? குளோபல் வார்மிங்னா என்ன? ஸோ இது பேஜ் நம்பர் 263 போங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். கேஸஸ் 263 பேஜ் நம்பர் 263ல இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர். Gases such as methane, carbon dioxide accumulating in the atmosphere trap the heat energy inside the atmosphere, leading to increase in temperature. This is called global warming. So global warming cause பண்ணுற gases என்னென்ன? methane, carbon dioxide. இதெல்லாம் தான். இது மாதிரி ஒரு இது சச்சஸ் அப்படின்னா இது ஒரு சில கேஸஸ் தான். இன்னும் நிறைய கேஸஸ் வந்து குளோபல் வார்மிங் காஸ் பண்ணும். இதுதான் ப்ரைமரி ரோல் குளோபல் வார்மிங்க்கு. ஸோ கேஸஸ் சச்சஸ் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் ஓவராக. ஸோ அது அக்குமுலேட் ஆக நம்ம அட்மாஸ்பியர் அந்த கேஸை ட்ராப் பண்ணிடும். அது ரிலீஸ் பண்ணுற ஹீட்டை ட்ராப் பண்ணிடும், அந்த ஹீட் எனர்ஜி. ஸோ அது வந்து நம்ம அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போகாது, ட்ராப் பண்ணி உள்ளே தான் வச்சுருக்கோம். அது வந்து ஸோ உள்ளே இருக்கிறனால நம்ம குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் போலார் ஹீட் அதிகமாகிறதுனால தான் போலார் ரீஜியன்ஸில் இருக்க அந்த ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் குளோபல் வார்மிங். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ்? எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னா என்ன? அண்ட் கிவ் தேர்ட் கொஷின் அப்படியே அதிலே பார்த்தலாம். கிவ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஷினும் அங்கே தான் இருக்குது. ஸோ நேம் 2 என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். ஸோ நான் இதுக்கு வந்து இந்த கொஷின்லாம் இப்போ படிச்சிடுறேன். நான் இந்த கொஷின் நம்பர் சொல்லி நான் அப்படியே மேலே மார்க் பண்ணிடுறேன் ஒவ்வொன்றா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது பேஜ் நம்பர் 265ல் இருக்குது. ஓகே, ஸோ பேஜ் நம்பர் நான் மேலே எழுதிடுறேன் பெருசாக, 265. ஓகே, இதில் ஸ்பீஷீஸ் செகண்ட் கொஷினோட ஆன்சர் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். Species which no longer exist on earth are called extinct species. அதாவது அழிஞ்சு போன ஸ்பீஷீஸ், அதாவது டைனோசர்ஸ், டூடுலாம் எதனால் அழிஞ்சு போச்சு? பிகாஸ் ஆஃப் அந்த புதுசாக நம்ம லைஃப் சேஞ்சஸ், அதாவது யூனிவர்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட்டாக மாற கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வர அந்த வயர்லைன்ஸ், அந்த ரேடியேஷன் சிக்னல்ஸ், அதனால தான் அந்த டூடு வந்து மோஸ்ட்டாக அழிஞ்சு போன ரீசனே. ஓகே, இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். வாட் இஸ் எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ஒரு லைன் எழுதுனா போதும். ஓகே, தேர்ட் கொஷின் என்னென்னா கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படியே எழுதக்கூடாது. நீங்கள் வந்து த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்டின்ட் ஸ்பீஷீஸ் ஆர் டைனோசர்ஸ் அண்ட் டூடு அப்படின்ட்டு எழுதணும். ஓகே,
இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ பேஜ் நம்பர் 266 அதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்னோ லெப்பர்ட், பெங்கால் டைகர், ஏஷியாட்டிக் லயன், பர்பிள் ஃப்ராக் and Indian giant squirrel are some examples of endangered animals. இது வரைக்கும் எழுதுனா போதும். இன் இந்தியான்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கல. ஸோ endangered animals. இது fourth question. Okay, next fifth question. பேஜ் நம்பர் 268 தான் ஃபிஃப்த் கொஷின் ஆன்சர் இருக்குது. இதில் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IUCN, வாட் இஸ் IUCN ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாக்ஸில் இருக்க IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இதுதான் IUCNோட ஃபுல் ஃபார்ம். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த பாக்ஸ். ஓகே, இந்த ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம். ஸோ IUCNோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ். ஆன்சர் briefly. வாட் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்? பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த லெசன் இன்னும் கொஞ்சம் லாங்காக போகிறதுனால நான் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லியே ஒரு 3 questions மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட்டு மீதி பெண்டிங் questions எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்? ஸோ பேஜ் நம்பர் 270 இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் ப்ரொடெக்டட் ஏரியா. இது பாயிண்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் தான் இது. Biosphere reserve is a protected area where human population also forms the part of the system. இது first point. Second point, the area of these places will be around 5,000 square kilometers. Third point, they conserve the ecosystem, species and genetic resources. These areas are set up mainly for economic development. Economic development காக மட்டும்தான் இந்த ஏரியா செட்டப் ஆகிருக்கு. அண்ட் இதில் என்னென்ன, இது மெயினாக என்ன கன்சர்வ் பண்ணுவாங்க? எக்கோசிஸ்டம் அண்ட் ஸ்பீஷீஸ், அப்புறம் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஜெனட்டிக் ரிசோர்ஸ்னால் சில ஸ்பீஷீஸ்லாம் எண்டெமிக்காக இருக்கும், இல்லை என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ அது சிலதுக்கெலாம் ஜீன்ஸ், ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. மெயினாக இது வந்து பிளான்ஸில் நடக்கும். Okay, next second question. What is tissue culture? அதுதான் வந்து second question. இது page number 271. Okay, second question ஓட answer page number 271ல இருக்கு. Tissue culture. It is a technique of growing plants, tissues, organs, seeds or other plant parts in a sterile medium on a nutrient rich medium. ஸோ இது என்ன அப்படின்னா, செகண்ட் கொஷின் ஆன்சர். இப்போது டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த டிஷ்யூவில் செல்ஸ் மட்டும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த கல்ச்சர் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, இப்போது வளர்கிற பிளான்ட்ஸ்லேருந்து செல்ஸ் எடுக்கலாம், இல்லை டிஷ்யூஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு ஆர்கன் எடுக்கலாம், இல்லை சீட்ஸ், அந்த மாதிரி மற்ற பிளான்ட் பார்ட்ஸ், அதாவது இலையை கூட வெட்டி வைக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம் எடுத்து அதுக்கு ஏற்ற தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் ஒரு பெட்ரி டிஷ்ஷன்லாம் ஏதாச்சும் ஒரு அந்த மீடியமில் போட்டு
அது என்னென்ன சூழலில் வளருமோ அது எல்லாமே போட்டு. ஒரு ஸ்டெரைல் அப்படின்னா சுற்றி எந்த வேக்குமேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப ஸ்டெர்லைஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் அந்த நியூட்ரியன்ஸ் ரிச் மீடியமில் இந்த டிஷ்யூஸ் இல்லை ஆர்கன்ஸ் அந்த ஸ்பெசிஃபைடு திங்ஸ் மட்டும் போட்டு ஒரு ஆர்கானிசமையே வளர்த்துவாங்க. ஓகே, அதான் டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் endangered species? give 2 examples. endangered speciesனால் என்ன, அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் தாங்க. ஓகே, ஓகே, இங்கே இருக்குது 265 பேஜ் நம்பர் 265 தான் தேர்ட் கொஷின் ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த லைன், an endangered species is an animal or a plant that is considered to be at the risk of extinction. It means that there are only few of them left on earth and soon they might extinct. Okay, endangered species அப்படின்னா இப்போது பிளான்ட்ஸ் எல்லாம் அனிமல் ஸ்பீஷீஸ் இப்போ எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இனிமேல் நோ லாங்கர் இன் த வேர்ல்ட், அது வந்து வேர்ல்டில் இல்லை இப்போதைக்கு, அதான் எக்ஸ்டென்ட். ஸோ எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்களே, வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ அதுதான் வந்து என்ன, அந்த பார்டரில் இருக்கிறது தான் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அதுதான் இப்போ கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அண்ட் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இங்கேருந்து கொடுத்துக்கலாம். ஸ்னோ லெப்பர்ட், பெங்கால் டைகர். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அப்புறம் டீட்டெயில் கொஷின்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.